பழனி ஒன்று தானே. சொல்லு ராம். நண்பா, சொல்லுடா. டேய் எனக்கு ஒரு உதவிடா. நீ லீவில் தானே நினைக்கிற? ஆமாம் சொல்லு. டேய் எங்கள் எம்டிக்கு தெரிஞ்ச பொண்ணு என்ன? ப்ராஜெக்ட் விஷயமா சுவிட்சர்லேருந்து இங்கே வராங்க. 7 நாள் இங்கே தான் நிற்பா. ஓகே. என்ன தான் பிக்கப் பண்ண சொன்னாங்க சார். கூடவே இருந்து பார்த்துக்க சொன்னார். என்ன? நீ தான் ஒருக்கா ஏர்போர்ட் போய் எனக்காக. டே மச்சான், நான் ஆகுதுடா. டே வேலை இருக்குடா. டே சிவா, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலடா. நான் தாண்டா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். டேய் உனக்கே தெரியுந்தாடா, இந்த 7 நாளும் எனக்காகடா. ப்ளீஸ்டா. சரி, நம்பர் அனுப்பு. நாளைக்கு மார்னிங் வந்துடுவா மச்சான். தேங்க்ஸ்டா மச்சான். விஷயத்த நான் அவகிட்ட சொல்லிட்டு உன் நம்பர் அவகிட்ட கொடுத்துறேன்டா. சரி, ஓகே. மறந்தாதடா சிவா. வேலைக்கு ஆப்பாயிருண்டா. ஷிட், லீவு நாட்கள் கூட மனசில் நிம்மதியாக இருக்க விடுறாங்க இல்லை. ஹலோ. ஹலோ, நீங்க சிவா தானே? ஆமாம், சிவா தான் பேசுகிறேன். நான் சுதந்திரா கதைக்கிறேன். ராம். சொல்லுங்கள். சிவா, நான் ஏர்லி மார்னிங் 5:30க்கெல்லாம் ஏர்போர்ட் வந்துடுவேன். ஆமாங்க, நான் ஈவினிங் வலிக்கிறேன். மார்னிங் உங்களை பிக்கப் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, பாய் சிவா. ஓகே. வாவ், என்னடா இது, நம்பரே இருந்து நம்பர் மூலம் பொண்ணையும் கொடுத்து 7 நாள் டேட்டுக்கும் கொடுத்துருக்கேன். இவனை மாதிரி ஒரு நண்பன் எல்லாருக்கும் கிடைக்கணும். நண்பேண்டா. ஹாய், சிவா தானே நீங்க? என்னடா இது, என்னமோ நினச்சி வந்தோம், என்னமோ ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் போட்டோல அழகாக இருந்தாங்களே, கேட்டுருவோமா? நமக்கு எதுக்கு வம்பு. சிவா, பொதுவாக எல்லாருமே என்ன ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே என்னாச்சுன்னு கேட்டுருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு என்னை பார்க்கும்போதே எங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏதோ? இல்லைங்க, அப்படி இல்லை. விடிய விடிய வண்டி ஓட்டி வந்ததானே, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நீங்களே கேட்டுட்டீங்க, சொல்லுங்கள். சின்ன வயசில் அழகாகத்தானே இருந்திருக்கீங்க, அப்படியே என்ன ஆச்சு உங்களுக்கு? வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் அவ்வளோ அழகாக இருந்தீங்க. சொல்ல விருப்பம்னா சொல்லுங்கள், பர்சனல்னா வேணாம் விடுங்க. வாங்கோ. தனி ஒரு ஆளா உங்களால இதெல்லாம் சாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களால வேறு நாடுகள்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எங்கட நாட்டிலையும் இப்படியான நல்ல விஷயங்கள் நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்க கேட்ட பெர்மிஷன் லெட்டர், இதுல நீங்க கேட்ட பெர்மிஷன் இருக்கு, என்னுடைய பர்சனல் நம்பரும் இருக்கு. ஓகே. உங்களுக்கு என்ன உதவியான இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்துறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஏங்க,
நான் உன்ட்ட கேட்கலாமா? கேளுங்க. இல்ல அங்க இங்க போறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இவர சந்திக்கிறீங்க, ஒரு இடத்துல நிக்கிறீங்கல்ல, அப்படி என்னதாங்க நீங்க பண்றீங்க? இத கேட்டு சிவா என்ன பண்ண போறீங்க நீங்க? என்னங்க இது? ஊருக்கு வந்தமா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து உட்கார்ந்தமா 4 டூரிஸ்ட் பிளேஸ சுத்தி பார்த்த மாதிரி இல்லாம குப்பை கூடம் எல்லாம் கூட்டிட்டு அலையறீங்க. பா நாத்த மூக்க புடுங்குதுங்க. ஏன் இங்க வந்தீங்க? விஷயம் இருக்கு சிவா. நான் 15 வயசுல இருந்து இதுக்கு தான் படிச்சனா. அப்ப நான் இங்க பார்க்காத இடமே இல்ல. சிவா, நீங்க என்னோட வாரீங்களா? இல்ல உங்களோட வளமையான வேலைய நான் பார்க்குறீங்களா? வரலைங்க. நீங்களே உங்க வேலையை பாருங்க. அது என்ன வளமையான வேலை? 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா சாப்பிடுவீங்களே. ஏங்க இந்த இடத்துல சாப்பிட சொல்றீங்களா? சிவா, 2 நாள்ல நான் சுவிஸுக்கு பயணமாக போறேன். வந்த முக்கியமான வேலையெல்லாம் முடிஞ்சுது. நாளைக்கு இது உங்களுக்கு வேலை இருக்கா? நாளைக்கு எனக்கு எந்த முக்கியமான வேலையும் இல்லைங்க. நாளைக்கு நீங்க எந்த குப்பை மூட சொல்றீங்களோ அங்க போயிடலாம். சிவா, நாளைக்கு கலர் ட்ரெஸ் இல்லாம பிளாக்ல வந்துருங்க. குப்பை தூர வர்றதுக்கெல்லாம் இதுக்கு பிளாக் ட்ரெஸ். உங்கள புரிஞ்சுக்கவே முடியலைங்க. என்னதான் பண்றீங்க நீங்க? ஒரு நேரம் கடுப்பா இருக்கும். சில நேரம் பார்க்கும்போது பாவமா இருக்கும். இப்ப தொழிலும் இல்லத்துல பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருந்துச்சு. என் குடும்பத்துல யாரையும் இந்த நாட்டுக்காக நான் இழந்ததில்ல. உங்க குடும்பத்துல யாரையாவது இழந்திருக்கீங்களா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே, உங்க குடும்பத்துல நாட்டுக்காக யாரையுமே இழந்ததில்லைன்னு. அப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியவா போகுது? டே ராம், நீ எனக்கு வச்ச செய்வினடா இது. என்ன? வின வின என்ன வின? செய்வின. சிவா, ஒருக்கா நிப்பாட்டுறீங்களா?
ஏன் நிப்பாட்டிட்டீங்க சிவா? இல்லைங்க, இந்த ரோட்டா அந்த ரோட்டா சரியாக தெரியலைங்க. இடத்த பார்க்க தெரியலையா, காடு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக போகணுமாங்க. ப்ளீஸ் சிவா, கட்டாயம் போகணும். எப்படியாச்சும் கூட்டிட்டு போங்க. நான் வந்ததே இதை பார்க்கத்தான் முக்கியமா சிவா. எப்படியாவது கூட்டிட்டு போங்க. ஏங்க தண்ணி வச்சுருக்கீங்களா? இருந்ததை நீங்களே குடிச்சு முடிச்சிட்டீங்களே. சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. போத்தில் தாங்க. பக்கத்தில் குளம் எதுவும் இருக்கும், தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உள்ளே இருங்க, வெளியில் வந்துடாங்க. திரும்பவும் சொல்கிறேன், உள்ளே இருங்க. சரி. சுதந்திரா, சுதந்திரா, சுதந்திரா. சுதந்திரா, சுதந்திரா. போகும்போதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனான், ஆள் நடமாட்டம் இல்லாத காடு, கடைசியா சுத்தம் நடந்துகிட்டான். காரை விட்டு இறங்காத. காரை விட்டு இவ்வளவு தூரம் வந்து இறங்கி நிக்கிற, உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லுவேன். ஊர்ல அப்பனாத்தா சொத்து சேர்த்து வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு ஊரா நாடா சுத்துறது, சுடுகாடு குப்பை கரம்ப மேடு வந்து ஏறி திரிகிறது. என்ன மாதிரி ஒரு இழிச்சமா இருந்தா கொண்டு நட்டுக்காடலாலே விடுறது. உன்ன மாதிரி ஒரு குப்பை பிரேமியை லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது, இனி பார்க்கவும் கூடாது. மிஸ்டர் சிவா, யார் எப்ப காசுல வாழ்றது? 10 வயசுலயே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்து அனாத ஆசிரமத்துல வளர்ந்து நான் விரும்பி எடுத்து படிச்சு பிடிச்சதுதான் நீங்க சொன்ன குப்பை. சுற்றுப்புற சூழலில் ஏற்படுற மாற்றங்களையும் மண்ணில ஏற்படுற மாற்றங்களையும் அவதானிக்க என்ன மாதிரி 10 பேர் இருந்தா தான் ஒரு தெருவில் இருக்கிற 10 பேருக்காவது நிலத்தடி நீர் மாசுபடாம போய் சேரும். சுத்தமான நீரூற்று கிடைக்காம மண்ணோடு சேர்ற பொழுத்தையும் தடுத்து கவசமா மாறுறது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படியே போனா நன்னீர மனுஷன் நெருங்க முடியாம எல்லாமே அழிஞ்சு போயிடும். நாட்டை அழிக்கிற விசமியில நீங்களும் ஒரு ஆள். தாய் மண்ணுக்கு வந்து கால் பதிச்சோன்னே முதல் பார்த்த குப்பை மனுஷனே நீங்க தான் சிவா. எப்படி உங்களோட கார் சுத்தமா இருக்கணும், நாடு நாசமா போகணும். குடிக்கிறது கடிக்கிறது போறது எல்லாமே பிளாஸ்டிக் பொலித்தீனும். மற்ற நாடுகளை விட எங்கட நாட்டுல தான் அதிகம். செய்யறவங்க விக்கிறவங்கள கூட மன்னிச்சிடலாம்,
அதை வாங்கி சாப்பிட்டு எந்த இடமென்று தெரியாம கண்ட இடத்துலயும் போடுற உங்கள மாதிரி ஆக்களே இல்ல. மூச்சு முட்டி சாகுற வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் பரல்ல போட்டு அடைச்சி சாகுற வரைக்கும் கொல்லணும். அப்படி ஒரு வேலையைத்தான் நீங்க எல்லாரும் இந்த மண்ணுக்கு செய்றீங்க. கேட்டா வியாபார பாதுகாப்பு உப்பு முதல் குடிக்கிற தண்ணீர் வரைக்கும் பொலித்தீன் பிளாஸ்டிக் சுமந்து கொண்டு வருது. ஆனா எத்தனையோ நாட்டுல மண்ணோட மக்கி போற மாதிரி பேப்பர்ல பேக் செய்யறாங்க. ஆனா இங்க இதெல்லாம் சரியான முறையில குறைக்கத்தான் மாநகராட்சி செயற்படுது. பொலித்தீன் பிளாஸ்டிக்கை தெரிஞ்செடுத்து மீள் சுழற்சி செய்யும் திட்டத்தை செயற்படுத்துது மாநகராட்சி. அதனால பிளாஸ்டிக் பொலித்தீன் பயன்படுத்தும் பாவனையும் குறையுது. அவங்களுக்கு கூட சரியான முறையில நீங்க ஒத்துழைப்பு வழங்குறல்ல. தினமும் சாப்பிட்டு கொட்டுற குப்பையில கூட பிளாஸ்டிக் பொலித்தீனை பிரிச்சு போடுற அற்ப பழக்கம் கூட இல்ல. முயற்சி செய்யுங்க, முடிஞ்சா மாறுங்க. கண்டதையும் கண்ட இடத்துல போடுற பழக்கத்தையும் விட்டுருங்க. ஒரு டோபி சாப்பிட்டாலும் சட்டப்பையில போட்டு குப்பையில கொண்டு சேருங்க. யார் சாப்பிட்டு கீழே போட்டாலும் கோவப்படாம நீங்க கொண்டு குப்பையில சேருங்க. பல நாடுகள்ல இந்த பழக்கம் இருக்கு சிவா. கத்தி கத்தி பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு பாடம் எடுத்ததால தான் அசிட்ட வச்சு உருவத்தை சிதைச்சா வீட்டுக்குள்ள முடங்கி கிடப்பாளன்னு நினைச்சாங்க. அப்படி சிதைச்சு முடியல, மூச்சுள்ள வரைக்கும் மிதிகாயம் போராட்டம். பல கம்பெனிகளுக்கு சில நாடுகள்ல முடிவும் கட்டி இருக்க. சுற்றுப்புற சூழல்ல பின்தங்கி இருக்கும் என் நாடும் முன்னுக்கு வரும். வர வைக்க முயற்சியும் செய்வேன். உங்களை போல இருக்கிற தனி மனிதர் ஒவ்வொருத்தருட்டையும் நான் கேட்கறது ஒன்றுதான் சிவா. எங்கள் மண் விதை நிலம் தானியங்களை மட்டும் விரும்பி வீசுங்க. பிளாஸ்டிக்கையும் பொலித்தீனையும் சேர வேண்டிய இடத்துல சேருங்க. Service 国際線搭乗ゲート9番へとお進みくださいませ。Good morning, ladies and gentlemen, and welcome to Jetstar Flight JQ11 through to Tokyo Narita. We are now inviting all business class passengers to now board through gate number 9. It is now time to turn off all electronic equipment, and this does include your mobile phone. And please dispose of all hot beverages before leaving the gate lounge. Once again, that's inviting all business class passengers to now board through gate number 9 on JQ11 through to Tokyo Narita. எங்கே ப்ரோ போகிறீங்க? நான் ஜஃப்னா போகிறேன் ப்ரோ. சிலாபம் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா? வாங்க இருங்க.
தேங்க்ஸ் ப்ரோ. ஏன் ப்ரோ அது ஒரு டஸ்ட்பினில் போடக்கூடாதா? ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கிறீங்க? இது ஸ்ரீலங்கா. இங்கே ரோட்டில் போனால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே ப்ரோ, என் ஏரியா வந்துருச்சு, நான் கிளம்புறேன். தேங்க்யூ ப்ரோ, பாய். ப்ரோ எந்த ஊர்லேருந்து வரீங்க? யூஎஸ். ஒரு டோபி சாப்பிட்டாலும் சட்டப்பையில போட்டு குப்பையில கொண்டு சேருங்க. யார் சாப்பிட்டு கீழே போட்டாலும் கோவப்படாம நீங்க கொண்டு குப்பையில சேருங்க. ஹாய் சிவா, உங்கள் கார் க்ளீன் பண்ணும்போது இதை பார்ப்பீங்க படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும் என்ற நோக்கம் எனக்கு நிஜமாகவே இல்லை. புரிஞ்சு கொள்வீங்க என்ற நம்பிக்கையில் வச்சுருக்கேன். இந்த 7 நாட்களில் நீங்கள் காரில் இருந்து சாப்பிட்டு வீசின பொலித்தீன் பிளாஸ்டிக் தான் இது. சேர்த்து வைக்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. இதை நீங்கள் பார்க்கும்போது இந்த தப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்களோடு இருந்த நாட்கள் எல்லாம் என்னை கவனமாக பார்த்து கொண்டீங்க. செஞ்சோலியில் வளர்ந்த எனக்கு அப்பா அம்மா கிட்ட கடைசியாக பார்த்த அன்பை உணர முடிஞ்சது. நன்றி கடன் பட்டிருக்கேன் சிவா உங்களுக்கு. ரொம்ப நன்றி சிவா. இப்படிக்கு சுதந்திரா. சொல்லுடா நல்லவனே. சிவா, குட் நியூஸ்டா. சுதந்திராட ப்ராஜெக்ட் 2 நாட்டு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த முறை ஒரு டீமோட வரா.
மறுபடியுமாடா? டேய் டீம் லீடரே நீதான். ஷார்ப்பா 7:30க்கு ஏர்போர்ட் போயிரு. சரிடா சரிடா. சரி ஓகே மச்சான், ஓகே bye டா. ஓகே ஓகே. மனிதனாக நீ செய்யும் ஒரு அற்ப செயல் மண்ணை அழிக்குமானால் மாற்று கருத்தின்றி நீயும் தேசத்தின் துரோகிதான். வாழ்வோம் வரும் சந்ததி வாழ்த்தும் மானிடராய். நன்றி.